சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை மேற்கு மாவட்ட செயலாளர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியா கூட்டணியின் சார்பில் சங்ககிரி ஒன்றிய திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வகணபதி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்னர் அலுவலக வளாகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்குமாறு அறிவுறுத்தினார். இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், எம்எல்ஏ மற்றும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி பார் அசோசியேஷன் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற பார் அசோசியேஷன் தேர்தலில் வழக்கறிஞர்கள் அணிகளாக போட்டியிட்டனர். இந்நிலையில் போட்டியின் இறுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வழக்கறிஞர் சிவக்குமார் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. இதற்கான பதவியேற்பு மற்றும் பாராட்டு விழா தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் தலைவராக சிவக்குமார், செயலாளர், துணைத் தலைவர்கள் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு வழக்கறிஞர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் தத்ரூபமாக பாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு QR கோட் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுப்பினர்களை இணைக்கும் முயற்சியில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தர்மநாதபுரம் பகுதிக்கு சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுத உள்ள மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஜான்சன் புதுவித முயற்சியாக தலைவாரும் சீப்பை காகிதத்தில் வைத்து மடித்து பயன்படுத்தி புதுவிதமான இசையின் மூலம் தத்ரூபமாக காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் பாடலை பாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதனை தாவேகா மாவட்ட தலைவர் குட்டி கோபி தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒசூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பதை கட்டாயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர், தொண்டு நிறுவன அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியானது மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கி முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக வந்தது. அப்போது வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு கையேடுகள் மற்றும் பிரசுரங்களை வழங்கினார். முதல்வரை நேரில் சந்தித்த 16 விவசாயிகள் சங்கத்தினர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். தஞ்சையில் உள்ள தமிழக முதல்வரை சந்தித்து விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட 16 அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். MS சாமிநாதன் குழு பரிந்துரையின்படி விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி செலவுடன் 50% கூடுதல் விலை அறிவிக்க வேண்டும், குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராடி வரும் நிலையில் இதனை நிறைவேற்றுவதாக இந்தியா கூட்டணி சார்பில் வாக்குறுதி அளித்ததை அடுத்து 16 விவசாய சங்கங்கள் தமிழக முதல்வரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.